தேவ சமூகத்தில் என் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தமாக்க என் வேதம் முயற்சிக்கிறது. அல்லேலூயா. எப்படி உங்களையும் என்னையும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேதம் அது நமக்கு படிப்பிக்கிறதாக இருக்கிறது. சரி, பையில போட்டுறோம். எலியா எப்படி போனாரு? கேள்விதானங்க. எலியா போயிருக்காருல்ல, யாசுவா இல்லாமல் போக முடியாது. எலியா யாசுவாவை பார்த்தாரா? எலியாவுடைய காலகட்டங்களில் யாசுவா பிறக்கல இல்லையா? அப்ப எப்படி போயிருப்பாரு அப்படிங்கக்கூடிய கேள்வி ரொம்ப முக்கியமானது. வாசிங்க யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 17வது வசனம். மலையின் கொடுமுடியிலே யாவுடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. பாருங்க, தேவ சமூகத்தில் யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 24:17 இவ்விதமாக சொல்லுகிறது, மகிமையின் காட்சி என்று சொல்லி. யாருடைய மகிமையின் காட்சி? கர்த்தருடைய மகிமையின் காட்சி. கடவுளை உங்களுக்கு காட்சிப்படுத்துவது ஒரு மகிமை. எப்படி? கர்த்தரை உங்களுக்கு காட்சிப்படுத்துவது ஒரு மகிமை. என்ன காரணம்? ஆதியிலே தேவன் இருந்தார். அந்த தேவன் ஆவியாக தான் இருந்தார். அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப ஆவியான ஒரு தேவன் இருக்கிறார். இந்த ஆவியான தேவனுக்கு என்ன இல்லை? எந்த ரூபமும் இல்லை, எந்த ஸ்வரூபமும் இல்லை, சாயலும் இல்லை. இப்ப கேள்வி என்ன வருது அப்படின்னா, அவருக்கு ரூபமும் சாயலும் இல்லை. அப்படி இருக்கிற போது அவருக்கு கை கால் வந்திருக்குமா? வந்திருக்காது. இப்ப ஒரு தேவன் எதுவும் இல்லாம இருக்கிறார். தலை இல்லை, கை இல்லை, கால் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். ஏன்னா சாயல் வந்தாதான், ரூபம் வந்தாதான் இது தலை, இது கை, இது கால். அப்போ ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே அவர் படைப்புக்குள்ளாக போகிற போது அவர் சாயலையும் ரூபத்தையும் உடையவர் ஆகிறார். இப்ப இது ஒரு வேறுபாடை நீங்க புரிஞ்சுக்கணும். அவருக்கு சாயல் இருந்துச்சு, ரூபம் இருந்துச்சு, ஆனா அது மண்ணினால் இல்லை. அது எதனால் இல்லை? மண்ணினால் இல்லை, அது ஆவியினால் இருந்துச்சு. ஆவியினால் இப்படி ஒரு கை இருந்துச்சு. இந்த ஆவியின் கையை போலவே மண்ணின் கையை ஒன்று உருவாக்கினார். ஆவியினால் ஒரு கால் இருந்துச்சு. அந்த ஆவியின் காலுடைய சாயலை போல, ரூபத்தை போல மண்ணினால் ஒரு காலை என்ன பண்ணாரு? உருவாக்கினார். அப்ப இங்க 2 விஷயம் இருக்கு. ஒன்னு மாம்ச சாயலும் ரூபமும், இன்னொன்னு ஆவியின் சாயலும் ரூபமும். தேவன் இப்ப எப்படி ஆனாரு? ஆவியின் சரீரத்தை உடையவர் ஆனார். தேவன் எப்படி ஆனாரு? ஆவியின் சரீரத்தை உடையவர் ஆனார். ஆவியாக இருந்த தேவன் ஆவியின் சரீரத்தை உடையவர் ஆனாரே தவிர அவர் மாம்ச சரீரத்தை உடையவர் ஆகல. இப்ப ஆவியின் சரீரமும் கை கால் எல்லாம் இருக்கு. அதனாலதான் இந்த கை போய் எழுதுது. வெறும் தனியாவே போய் எழுதுது. அது கையின் நம்மளால பார்க்க முடியுது. அது என்ன சரீரமா இருந்துச்சு? ஆவியின் சரீரமாக இருந்துச்சு. இப்ப ஆவியின் சரீரத்தை உடையவர் யாரை படைச்சாரு? தேவதூதர்களை படைத்தார். தன்னுடைய நாசியினால் தேவதூதர்களை உருவாக்குறார். இப்ப தேவதூதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? கை கால் இருக்குமா? தேவதூதர்களுக்கு கை கால் இருக்குமா? ஏன் இருக்காது? எப்படிதானே? இவருக்கு கை கால் இருக்கும்போது அவருக்கு கை கால் இருக்காதா? தேவதூதர்களை அவர் ஆவியாக படைத்தார். ஆவியாக படைத்தாரை தவிர ஆவியின் சரீரத்தோடு படைக்கவில்லை. ஆவியாக தான் படைத்தார். தேவதூதர்களுக்கு கை கால் இருக்காது. என்ன தம்பி சொல்ற? தப்பா சொல்றிய. தேவதூதர்களுக்கு கை காலே இருக்காதா? தேவன் ஆவியாக இருந்தார். அவர் தன்னுடைய சுவாசத்தின்படியாக தேவதூதர்களை படைத்தார். அந்த சர்வ சேனையும் ஆவியாக இருந்ததே தவிர கை கால் இல்ல. ஒருவேளை இப்ப அவங்களை சிந்திங்க, அது ஆவியா இருக்கு. உங்களை என்ன எப்படி சிருஷ்டித்தாரு? மண்ணா சிருஷ்டித்தாரு. உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஆவியை விடுகிற போது இங்க ஆத்மா உருவாச்சு. உங்களுக்கு மட்டும் ஆவியை விடுகிற போது ஆத்மா உருவாச்சு. இந்த ஆத்மால தான் பாவம் இருக்கா, பாரம்பரியம் இருக்கா, பொய் பேசணுமா, பாவம் பண்ணமா எல்லாம் பதிவாகுது. ஆத்மா. தேவதூதனுக்கு ஆத்மா இருக்குமா? தேவதூதனுக்கு ஆத்மா இல்ல. ஆத்மா இல்லாத ஆவி பாவம் செய்யுமா? பாவம் செய்யும். ஆத்மா இல்ல, பாவம் செய்யுமா? பாவம் செய்யும். அப்ப பாவம் செஞ்சதுல மீட்பு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? இது ஆத்மா இல்ல, கழுவி விடுறதுக்கு. உங்களுக்கு எனக்கு ஆத்மா இருக்கு, பாவம் இருக்கு. போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, போய் பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கு என்ன உண்டு? விமோசனம் உண்டு. அவர்களுக்கு அப்படி இல்லை. ஏன்? பாவம் மன்னிப்பு என்பதே அவர்களுக்கு கிடையாது. தேவனுக்கு நிகராவேன் என்று எண்ணுகிற போது அந்த ஆவி கீழே தள்ளப்பட்டது, அதோட முடிஞ்சு போச்சு. அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் மீட்பு இல்லை. அவன் தேவனுக்கு எதிரிதான். ஏன்னா அங்க ஆவி மட்டும்தான் இருந்துச்சு. சரி, இப்ப இப்படி ஒரு கேள்வி. வெறும் ஆவி இருக்குது, இதை எப்ப நம்ம பார்க்க முடியும்?
ஒரு ஆவியை தேவன் அனுமதித்தால் அந்த ஆவி ஆவிக்குரிய சரீரத்தையும் எடுக்கும், மாம்ச சரீரத்தையும் எடுக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும், வெறும் ஆவி தான் இருக்கு. தேவன் அனுமதிக்கிற போதுதான் அது என்ன பண்ணும். தேவதூதன் அவர்களை போய் பார்த்தார்கள். எப்படி பார்த்தான்? மாம்ச சரீரத்தில் எப்படி போனான்? தேவன் அனுமதித்தார், மாம்ச சரீரம் வந்துச்சு, அவன் போனான். ஆனா அது நிரந்தர சரீரம் இல்லை, அதோட முடிஞ்சு போச்சு. திடீரென்று சொல்லி தேவதூதன் வெளிப்பட்டான். எப்படி வெளிப்பட்டான்? ஆவியின் சரீரத்தில் எப்படி வெளிப்பட்டான்? அப்போ தேவன் அனுமதித்தால் ஒரு ஆவி ஆவியின் சரீரத்திலும் வெளிப்படும், மாம்ச சரீரத்திலும் வெளிப்படும். இது பைபிள். இப்ப பிசாசு எடுத்துடுங்க. பிசாசும் வெறும் ஆவிதான். அந்த ஆவி மாம்ச சரீரத்திலும் வெளிப்படும், ஆவிக்குரிய சரீரத்திலும் வெளிப்படும். அதனாலதான் நம்மால போயிட்டு இருக்கும்போது எவனோ குளிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குப்பாங்க, எவனோ நடக்கிற மாதிரி இருக்குங்கிறான். மாம்ச சரீரத்தில் அதால் தன்னை வெளிப்படுத்த முடியும், ஆவிக்குரிய சரீரத்திலும் அது தன்னால் வெளிப்படுத்த முடியும். திடீர்னு ஒன்று இந்த மாதிரி இருக்கும், நிற்காது. உண்மையிலேயே ஒன்று நடந்து போகும், அது உண்மையிலேயே என்னது நடக்காது. அது மனுஷனே இல்லை. ஏன் அப்படின்னா ஆவிகளுக்கு அந்த வல்லமை உண்டு. தேவன் அனுமதித்தால் ஒரு ஆவி மாம்ச சரீரத்தை எடுத்து விடும். தேவன் அனுமதித்தால் ஒரு ஆவி ஆவிக்குரிய சரீரத்தை எடுத்து என் கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி கூட இருக்கும். அதேதான் பிசாசின் ஆவிகளும். அந்த பிசாசு அனுமதித்தால் அந்த ஆவி மனித ரூபத்தை எடுத்து தத்ரூபமாக என் முன்னாடி வந்து நிற்கும். அதே நேரத்தில் அதே ஆவி என்ன ஆவிக்குரிய சரீரத்திலையும் வந்து நிற்கும். கண்ணின் காட்சிகளில் பார்க்கும்போது என்னடா இது நிற்குது, பறக்குது அப்படின்னு இருக்கும். கூடவே நடந்த மாதிரி இருக்கும். சிலர்லாம் இரவு நடக்கும்போது பின்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி பிசாசு உங்கள்கிட்ட வருவான். உங்களுக்கு புரியுதுல? பிசாசுக்கு என்று சொல்லி ரூபம் இல்லை, நீங்கள் எப்படி ஆசைப்படுகிறீர்களோ அப்படி வருவான். சிலருக்கெல்லாம் என்ன ஆசைன்னா, அது தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு சாரி போட்டுட்டு தான் வரணும்னு ஆசை. அது போய் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் வரும். பாவம், உங்க ஆசைக்காக. உங்களுக்கு புரியுது இல்லையா? சிலர் கருப்பா இருக்கணும்னு ஆசைப்படுவோம், அது கருப்பா தான் வரும். சிலர்லாம் வெள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அது வெள்ளையா வரும். உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. அவ்வளவுதான் கதை. அப்போ இந்த இடத்துல என் தேவனுக்கும் உங்களுக்குமான வித்தியாசம் என்னன்னா, உங்கள்ட்ட என்ன இருக்கு? ஆத்மா இருக்கு. இப்ப ஆத்மாவை உடையவர்கள் யாஷுவாவை நம்பினாதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆத்மாவில் இருக்கக்கூடிய இந்த பாவத்தை நீங்க கழுவுனா மட்டும்தான் பரலோகத்துக்கு நீங்களும் நானும் போக முடியும். இப்போ இந்த கடவுளை எப்படி எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் மகிமையின் காட்சி. அதான் அது மகிமையின் காட்சி. எப்படி மகிமையின் காட்சி வந்துச்சு? இந்த மலையில எப்படி வந்துச்சா? மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரர் கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. இப்ப கடவுளை பார்த்தாங்களா, அக்கினியை பார்த்தாங்களா? கடவுளை தான் பார்த்தாங்க. ஏன் கடவுளை பார்த்தாங்க? கடவுளை அக்கினியாக பார்த்தார்கள். கடவுளுடைய காட்சி. இப்ப கடவுள் இதில் தோன்றுகிறார். கை கால் இல்லையே, எப்படி கடவுள்? அவர் அக்கினியாக தோன்றுகிறார். எப்படி தோன்றாரு? அவர் அக்கினியாக தோன்றுகிறார்னு வேதம் சொல்லுது. வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 3:2-4 வரைக்கும் வாசிங்க. அங்கே யாவுடைய தூதனானவர் ஒரு முட்செடியில் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜோலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜோலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். இந்த இடத்துல தேவன் மோசேக்கு வெளிப்படுகிற போது அங்க எப்படி வெளிப்படுறாரு? அக்கினியாக வெளிப்படுகிறார். இப்ப அவர் அக்கினியாக மட்டும்தான் வெளிப்பட்டாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல இன்னொரு காமெடி இருக்கு. ஆபிரகாம் எப்படிங்க? ஆபிரகாம் எப்போவாது யாஷுவாவை பார்த்திருக்காரா? இல்ல. ஆனா அப்ப யாஷுவா போய் சொல்லிட்டாரோ, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டான். எப்படி கண்டான்? கண்டான் அவர் சொன்னதுக்கு அப்புறம் கண்டான் தான். அப்ப எப்படி கண்டிருப்பான்? இந்த சரீரத்தோடு இந்த ரூபத்தோடு மரியாளுடைய வயிற்றில் வந்ததில் அவன் காணவில்லை. ஆனால் அவன் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டாலே மெசியாவை கண்டு விட்டான். அவன் எந்த ரூபத்தில் கண்டாலும் கடவுளின் ரூபமே அது மெசியா தான், அது யாஷுவா தான். அது மண்ணின் சரீரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது நெருப்பாக இருக்கலாம், அது கண்மலையாக இருக்கலாம். அவர்களோடு கூட சென்ற கண்மலை மெசியாவே. கண்மலை எப்படி மெசியாச்சு? அவர்களோடு கூட சென்ற கண்மலை மெசியாவே. அப்ப அந்த இடத்துல என் தேவன் எப்படி வெளிப்பட்டிருக்கிறார்? அவங்களுக்கு கண்மலையாக வெளிப்பட்டிருக்கிறார். இரவில் பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களை வழி நடத்தினார். இப்ப அங்க மேகஸ்தம்பம் எதுவாக இருந்தது? வழி நடத்துகிற மெசியாவாக இருந்துச்சு. அக்னி ஸ்தம்பம் எப்படி இருந்துச்சு? வழி நடத்துகிற மெசியாவாக இருந்துச்சு. ஆனபடினால்தான் ஆபிரகாமால் காண முடிந்தது. பழைய ஏற்பாட்டில் யாரும் யாஷுவாவை காணாமல் இல்லை. தேவனை கண்டேன் என்று சொன்ன இடத்திலெல்லாம் அவர்கள் கண்டது யாரதான்? யாஷுவாவை தான். ஆபிரகாம் தான் பையனை பலி செலுத்த கடந்து போறான். என்ன வந்துச்சு? ஆடு வந்துச்சு. எப்படி ஆடு வந்துச்சு தெரியாது. எப்படி பலி மாறிச்சு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? என் தேவனுக்கு தெரியும்.
அது யாருக்கு முன்னுதாரணமாக அங்கு கொடுக்கப்பட்டுச்சு? என் தேவன் உங்களுக்காக எனக்காக அடிக்கப்படுவார் என்பதை அந்த இடத்துல நிறுவினார். அப்ப என் தேவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சில இடங்கள் ஆட்டுக்குட்டியா வெளிப்படுறார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் அப்படிதான் வெளிப்படுறார் இல்லையா? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம். என்ன சொல்லி இருந்திருக்கணும்? மரியாளின் வயிற்றில் பிறந்தவருக்கு கல்யாணம் சொல்லி இருந்திருக்கணும். அப்படி சொல்லிச்சா? ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம். உலக தோற்றத்துக்கு முன்னதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி என்பது இங்க போயிட்டு இருக்க ஆட்டுக்குட்டியெல்லாம் பிடிச்சு விட முடியுமா? அப்படி இல்லை. இங்க இருக்க நெருப்பெல்லாம் கடவுளாயிருமா? இங்க இருக்க கண்மலை எல்லாம் கிறிஸ்துவாயிருமா? அப்படி இல்லை. என் தேவன் அவர்களிடத்தில் அந்த நேரத்தில் வெளிப்பட்டது அந்த விதத்தில். அதுக்காக கண்மலையை கொண்டு போய் கும்பிட்டு இருக்க முடியுமா? நெருப்பை கொளுத்தி கும்பிட முடியுமான்னு கேட்டா இல்ல. அந்த நேரத்தில் என் தேவன் தன்னை காட்சிப்படுத்தின விதம் அதுவாக இருந்துச்சு. அப்ப எலியாவினுடைய வாழ்க்கையில் என்னவாக இருந்திருக்கும்? 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 36 இருந்து 38 வரைக்கும் வாசிங்க. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய யாவா, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். யாவா, நீர் தேவனாக யா என்று தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது யாவிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காழ்ந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. பாருங்க, இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்திலிருந்து என்ன இறங்கிச்சான்? அக்கினி இறங்கிச்சு. கடவுளே வந்து பலியை எடுத்துக்கிட்டாரா? தேவன் அக்கினிமயமாக அந்த இடத்துல என்ன பண்ணாரு? எலியாவின் இடத்துல இறங்கிட்டார். சரி, இப்போ தேவன் வெவ்வேறாக வெளிப்படுகிறார். அவர் அக்கினியாக, அவர் ஜீவ தண்ணீராக, அவர் மன்னாவாக, அவர் வார்த்தையாக, அவர் கண்மலையாக, அவர் யாஷ்வாவாக, இப்படி பல தருணங்களில் பல விதமாக அவர் வெளிப்படுகிறார். தேவனுடைய வெளிப்படுத்துதல் என்பது, தேவனுடைய மகிமையின் காட்சி என்பது வேதம் முழுக்க வருது. அதை இன்னொரு நாள் தான் பார்க்கணும் இல்லையா? அப்ப இந்த இடத்தில் எலியா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான்ங்கிறது தான் கேள்வி. எலியா யாஷ்வாவினூடாக எடுத்துக்கொள்ள, யாஷ்வாவை தவிர்த்து அவன் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, இங்கு இறங்கின அக்கினி யாராக இருந்தார்? அது மெசியாவாக தான் இருந்தார். அது தேவனுடைய மகிமையின் காட்சியாக தான் இருந்துச்சு. அவன் பலி செலுத்தினதே யாருக்கு தான்? அவன் மெசியாவுக்கு தான். அதனாலதான் ஆபிரகாமுடைய நாட்களிலே அவன் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டான் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. சரி, இப்ப எடுத்துக்கொள்ளுதலுக்கு வரும். எடுத்துக்கொள்ளுதல் என்பது எதனூடாக நடக்கிறது? நீங்களும் நானும் என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். வசனம் இருக்கு, தெரியுங்கிறனால நான் எடுக்கணும் வேணாம்னு நினைக்கிறேன். மறுரூபமாக்கப்படுவோம். எல்லாம் ஓகே தான், மறுரூபம் ஆயாச்சு, இனி எப்படி போறது? அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? வாசிங்க 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். இப்போ இங்கே ஒரு காற்று அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்கு. காற்று எல்லாமே ஆவின்னு தான் பிரிக்கப்படுது. பைபிளில் பார்த்தீங்கன்னா எபிரேயத்தில் எல்லாமே ஆவின்னு தான் இருக்கும். சரி, இப்போ என்ன செய்யுது? ஒரு சுழல் காற்று வந்து எங்கே கொண்டு போச்சான்? அப்படியே எலியாவை கொண்டு போயிடுச்சு. என்ன வீசக்கூடிய காத்தா? இல்லை, இது சுழல் காற்று வந்துச்சு. நம்ம சும்மா இங்கே சுழல் காற்று அங்கங்கே வருது, அதெல்லாம் எடுத்துக்கொள்வதற்காக தான் வருதா? அப்படி இல்லை. இது எந்த சுழல் காற்று? தேவனுடைய வழி, அது சுழல் காற்றாக இருக்கிறது. நாகூமுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யா நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். யாவுடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. யாவுடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. பாருங்க, தேவனுக்கு என்று சொல்லி வழியை ஆயத்தப்படுத்தணும். அதை எலியா ஆயத்தப்படுத்தணும். அப்ப எலியா அந்த இடத்துல போயிருந்திருக்கணும். தேவனுடைய வழி அது சுழல் காற்றாக இருக்கிறது. அந்த வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக ஒரு எலியா கொண்டு சேர்க்கப்பட்டார். எலியா சுழற்காற்றினூடாக, சுழற்காற்று என்பது தேவனுக்கு போகக்கூடிய வழி, சுழற்காற்றினூடாக போனார். ஆனால் அவர் தேவ சமூகத்தில் இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. அவர் தேவ சமூகத்தில் இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை. ஏன் தேவ சமூகத்தில் இல்லை என்று சொன்னால், எலியா மட்டும் இளைப்பாறவில்லை. காரணம், எலியாவுடைய சரீரம் எங்கிருந்தது? புதைக்கப்பட்டிருந்தது. இருந்துச்சா இல்லையா? என்ன சொல்லாங்கன்னு தெரியலையே. எலிசா யாரு? புதைக்கப்பட்டு இருந்தது. அதில் என்ன உயிர் இருந்துச்சு? ஏன் அது உயிரோடையே இருந்துச்சு? சுழல் காற்றிலே வழி ஆயத்தம் பண்ணப்பட்டது.
ரெட்டிப்பான வல்லமை எலிசாவுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஆவி எங்கு மாற்றப்பட்டது? எலிசாவினிடத்தில் மாற்றப்பட்ட ஆவி எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போவோம்? அதனாலதான் தேவன் சொல்கிறார், என்னை தவிர ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு ஏறினதில்லை. வழி என்ன அப்படிங்கறத எலியா காமிச்சு கொடுத்தான். ஏன்னா எல்லா இடத்திலும் வழியை காமிக்கக்கூடியது எலியாவின் வேலை. நீங்களும் நானும் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அது சுழற் காற்று என்பதுதான் வழி என்பதை காண்பித்துக் கொடுத்தானே தவிர எலியாவின் ஆவி பரலோகத்தை அடையவில்லை. எலியாவின் ஆவி எலிசாவை அடைந்தது. எலியாவின் ஆவி எலிசாவை அடைந்தது. அதனாலதான் நீங்க 2 ராஜாக்கள் 13, 20, 21 வாசிங்க. எலிசா மரணமடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையிலே போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். இப்ப வெறும் எலும்புனா இங்க அற்புதம் நடக்குமா? வெறும் எலும்பு அற்புதம் நடக்குமா? எலிசாவுடைய எலும்புகள் எல்லாம் தயார் செய்யப்படுகிறது. அடுத்து ஒரு உருவம் வந்து சேர்க்கும், மறுபடி அது யோவான் ஸ்நானகனாக வரும். எலியாவுடைய எலும்புகள் எல்லாம் உயிரோடு காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு சரீரம்தான் மாற்றப்படுகிறது. யோவான் ஸ்நானகனுடைய எலும்பு எலியாவின் எலும்பு தான். இதை நீண்ட நெடிய வசனத்தோடு தான் நம்ம பேசணும். ஆனா இப்போதைக்கு நான் ஒன்று சொல்றேன், எலும்புகள் உயிரோட இருந்துச்சு. அந்த இடத்தில் படுகிற போது அற்புதம் நடந்துச்சு இல்லையா? இப்போ எலியாவின் ஆவி தேவனுடைய வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. உருவங்கள் மாறுது. எலியா, எலிசா, யோவான் ஸ்நானகன் என்று சொல்லி உருவங்கள் மாறுகிறது. ஆனால் பூமியில் வழி ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி பார்த்தா யாசுவாவின் ஊடாக தான் அந்த எலியாவும் முழுமையை அடைய முடியும். அந்த எலியாவும் முழுமையை அடைய முடியும். அவன் வழியை காண்பித்தான். சுழற்காற்றுல தான் நீங்களும் நானும் போறோம். அந்த சுழற்காற்று தான் வழி. ஆனால் எலியாவின் ஆவி பரலோகத்துக்கு போய்விட்டது என்று சொன்னால் இங்கிருந்த எலிசா யாரு? யோவான் ஸ்நானகன்கிட்ட இருந்த ஆவி யாரு? ஆவி எங்க தான் போக முடியும்? ஆவி எங்க போக முடியும்? தேவனிடத்தில் தான் போக முடியும். தேவனிடத்திலிருந்து யோவான் ஸ்நானகரின் ஆவி அனுப்பப்பட்டதா, எலியாவின் ஆவி அனுப்பப்பட்டதா? இதான் கேள்வி. எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக இருப்பான். எலியாவின் ஆவி பூமியில் இருக்கு. அது எலிசாவின் யோவான் ஸ்நானகன்கிட்ட இருக்கு. இப்பவும் அது தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. பரலோகத்தில் அவர் ஒருவரை தவிர ஒருவனும் இதுவரை ஏறினதும் இல்லை, இறங்கினதும் இல்லை என்று சொல்லி வேத வசனம் அதை உறுதி செய்து கொண்டே இருக்கிறது. இன்று நீங்களும் நானும் எலியாவின் ஆவியினூடாக வழி நடத்தப்பட வேண்டும். நீங்களும் நானும் தேவனுடைய இருதயத்தினூடாக இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி இருதயங்கள் இணைக்கப்படும்? எப்படி இருதயங்கள் இணைக்கப்படுதுன்னு பாருங்க. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடி இருந்து ஜபிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கிறா? யாசுவா இருக்கிறார். இப்ப நீங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? யாருக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு? திருமணம் ஆயிட்டுனா ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருக்கிறீங்களா இல்லையா? திருமணம் ஆயிடுச்சுன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப நீங்கள் தான் யாரு? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இப்ப கணவனும் மனைவியும் ஒன்றுக்கு மேற்பட்டவர் இணைக்கப்படுகிற போது அந்த ஆலயத்தில் என்ன வரணும்? தேவனுடைய பிரசனம் வரணும். இன்னைக்கு குடும்பத்தில் தேவ பிரசனம் இல்லை அப்படின்னா அது கள்ளர் கொகை ஆகி கிடக்கு. ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைக்கப்படுவது திருமணம், அதுதான் திருச்சபை. அந்த திருச்சபையில் என்ன இருக்கணும்? யாசுவா இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? நான் மட்டும் பரலோகத்துக்கு போயிட முடியுமா? முடியாது. ஏன்? நான் இணைக்கப்பட்டு இருக்கிறேன். அப்ப ஒண்ணு, கால் எனக்கு இடரல் உண்டாக்கினால் காலை தரித்து போட வேண்டும், இல்லைன்னா காலோட போகணும். கை எனக்கு இடரல் உண்டு கையை தரித்து போட வேணும், இல்லைன்னா கையோட போகணும். அப்ப உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு ஊழியம் இருக்கிறது. ஒரு எலியாவின் ஊழியம். முதலில் நாம் திருச்சபையாக மாறுவது. அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தாரை யாசுவாவுடைய சமூகத்தில் வழி நடத்துவது என்பது உங்களுக்கான எலியாவின் ஊழியமாக இருக்கிறது. அந்த ஆவி உங்களிடத்தில் இருந்தால் முதல் ஊழியத்தை குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். எப்படி? நானும் என் வீட்டாருமோ என்றால் இன்னைக்கு அந்த ஊழியத்தில் இருந்தால் ஊழியத்தை முதல்ல என்ன பண்ண முடியும்? நீங்க ஆரம்பிக்க முடியும். நீங்களே அந்த ஆலயம். எப்ப? திருமணம் ஆன பிற்பாடு தான். நீங்களே அந்த ஆலயம். ஒன்றுக்கு மேற்பட்டோர் நீங்கள் ஒன்று சேருகிற போதுதான் அது திருச்சபையாக இருக்கிறது. அங்கு தேவன் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் விற்கிறவர்களையும் வாங்குறவர்களையும் முதல்ல துரத்தணும்.
இன்னைக்கு உங்களுடைய இருதயத்திலிருந்து, என்னுடைய இருதயத்திலிருந்து இந்த விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் இந்த உலகத்திற்குண்டானவைகள் நீங்கள் துரத்துகிற போது என் தேவன் இந்த திருச்சபைக்குள் கடந்து வருவார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி, இந்த ஆலயம் எதுக்கு ஆயத்தம் பண்ணப்படுகிறது? வெளிப்படுத்தல் சுவிசேஷம் சொல்லுகிறது, அலங்கரிக்கப்பட்டதா எருசலேமாக இந்த ஆலயம் கடந்து வரும். இந்த ஆலயம்தான் ஆட்டுக்குட்டியானவருக்கு மணவாட்டி என்று சொல்லி, ஆலயம்தான் ஆட்டுக்குட்டியானவருக்கு மணவாட்டி என்று சொல்லி, மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டாள் என்ற சத்தம் கேட்கும்படியாக என் தேவன் காத்து கொண்டே இருக்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் தேவ சமூகத்தில் கடந்து வர முடியாது என்று சொல்கிறார். ஆனபடியினால் இந்த திருச்சபைக்குள்ளாக முதலாவது தேவனை கொண்டு வர வேண்டிய வேலை நம்முடைய வேலையாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் யாஷுவா இல்லை என்று சொன்னால் இந்த செய்தியினூடாக என் தேவன் சொல்லுகிறார், முதலில் உங்களுடைய துணையை நீங்கள் என்ன பண்ணணும்? தேவனுக்கு உகந்தவர்களாக மாற்றினால் மட்டும்தான் நீங்கள் பரலோகத்திற்கு கடந்து போக முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் யாஷுவாவுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற முடியும். நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாம்.